நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ₹1 1.5 லட்சம் பட்ஜெட்ல ஒரு கார் எடுக்கணும். எங்க எடுத்தா நல்லா இருக்கும்? எல்லாமே சூப்பரான பிரைஸுக்கு நிறைய வண்டிகள் இன்னைக்குலாம் விலையை ரொம்ப ரொம்ப உடச்சு விட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு நம்ம சேனல்ல மட்டும் பார்த்து ஒரு 200-300 பேர் டெய்லி கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எடுக்கிறதுல ஒரு 80% நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 62,000 ரூபாயில இருந்தே கார் கொடுக்க போறோம். வண்டி நீங்க எடுத்து வேலை பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ₹2,000 பட்ஜெட்ல 7 சீட்டர், அதுவும் டவேராலாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் நம்மகிட்ட i20 கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து வந்திருக்கேன். ஒரு கார் எடுக்கணும். ₹1 1.5 லட்சம் பட்ஜெட்ல ஒரு கார் எடுக்கணும். எங்க எடுத்தா நல்லா இருக்கும்? அதுக்கு இடம் இருக்கு. 1.5 லட்சம் கார் கிடைக்குமா? கட்டாயம் இருக்கு. செடான் டைப் ஹெட்ச்பேக் அது நம்ம பாக்குற இடத்துக்கு போ டைரக்டா அங்க போகுமா? போயிடலாமா? ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டா இருக்கும். மேக்ஸிமம் அவங்க பட்ஜெட்டே ஒரு 2.5 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா அதிகமான வண்டியா இருக்கும். என்னோட பட்ஜெட் 1 தான். நல்ல காரா இருக்கும். சூப்பர் காரா எடுத்து தரேன். வாங்க, எங்க இருக்குன்னு பாப்போமா ஷாப்பு? பார்க்கலாம் வாங்க. இங்க ஸ்கிப் பண்றோம், அங்க போய் எடுக்கிறோம். பூபதி, நான் சொன்ன ஷாப்புக்கு வந்தாச்சு. என்ன ஷாப்? பார்த்தாலே தெரியுண்டாமா? ஜானண்ணா. அவங்க பட்ஜெட் வந்து ஒரு ₹1.5 ₹2 அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான். நம்ம நண்பர் தான் தரமான வண்டியா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. டைரக்டா உங்களை தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட்ல நம்ம ஆபீஸ்ல ஒரு 10 வண்டி இருக்கு. 10 வண்டி இருக்கு. கண்டிப்பா சொன்னல, ஒரு வண்டி இல்ல, இங்க வந்து 10 வண்டி இருக்கும். கம்பேரிசன் உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு வண்டியும் பார்த்துலாமா? என்னென்ன வண்டி வேணுமோ எல்லாமே நீங்க ஒண்ணு ஒண்ணா பாத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஓட்டி பார்த்து செக்அப் பண்ணி தரமா எடுத்து கொடுத்துடலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஜானண்ணா, அதே மாதிரி இவ்வளவு வண்டி நீங்க வந்து வச்சிருக்கீங்களா? எல்லாமே லோ பட்ஜெட்டா வைக்கிறதுக்கு பதிலா இதே இதுல இவ்வளவு வண்டி வச்சிருக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு 10 வண்டி நறுக்க எடுத்து, அதாவது லேட்டஸ்ட் மாடலா 2018, 20, 22 அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்க வேண்டியதுனா ஏன் லோ பட்ஜெட் எடுத்துக்கு? கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ்ல நம்ம அதுவுமே போட்டிருக்கோம். 18 மாடல், 19 மாடல், 20 மாடல் நம்ம போட்டிருக்கோம். ஆனா நம்மளுக்கு என்கொயரி வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட வர்றது எல்லாருமே இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது ஒரு நடுத்தர மக்களா இருக்கிறவங்க, எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும், ஒரு 50,000 ரூபாயில இருந்து ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அதிகபட்சம் என்கொயரியே நம்ம என்கொயரி. அதுக்கு மேலன்றதெல்லாம் நம்ம வந்து ரேரா தான் கேட்கறாங்க. அவங்களுக்குமே நம்ம எல்லா வண்டிகளுமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். நமக்கு பெரிய பட்ஜெட் கேட்டா நம்ம எடுத்து கொடுக்காம இல்லை. ஆனா நம்ம வந்து எல்லாருக்குமே வண்டி கொண்டு போய் சேரணுன்ற நோக்கோட லோ பட்ஜெட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நான் பெரிய கார் எடுத்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதுல ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதோட சின்ன கார் எடுத்து அதுல ₹2, ₹3, ₹5 கிடைச்சாலும் பரவாயில்ல, போதும். நிறைய பேருக்கு நம்மளோட கார்கள் போய் சேரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது இப்போ சில வண்டிகள், இப்போ எனக்கு ஒரு சில வண்டிகளோட நீட் இருக்கு, எனக்கு இப்போ ஆம்னி தேவைப்படுது அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி எனக்கு லோ பட்ஜெட்ல வந்தா எடுத்து கொடுங்கன்னு சொன்னா நீங்க எடுத்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. எனக்கு ஒரு நாளைக்கு நம்ம சேனல்ல மட்டும் பார்த்து ஒரு 200-300 பேர் டெய்லி கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட இங்க வண்டிகள் இல்லை. அப்படின்றப்ப அவங்களுக்கு வெளியே கஸ்டமர்கிட்ட உள்ள வண்டிகள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்படியே கஸ்டமர்கிட்ட இல்லைன்னா கூட ஒரு 2-3 டேஸ் இல்லை 1 வீக்குள்ள வண்டி வந்தோடனே அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த வண்டி இருக்கு வாங்கன்றது முதல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன, அதாவது நம்ம லொகேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஜெரேமியா கார்ஸோட கரெக்டான லொகேஷன் சொல்லிடுங்க. நம்ம ஜெரேமியா கார்ஸ் வந்து ராஜபாளையம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மெயின் ரோட்லயே இருக்கு. ஜானகிராமலுக்கு ஆப்போசிட்ல. நீங்க வரும்போதே மெயின் ரோட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். வெளியே எப்பவுமே ஒரு 15 கார் வெளியே நின்றுட்டே தான். இன்னைக்கு என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 62,000 ரூபாயில இருந்தே கார் கொடுக்க போறோம். 5,4 லட்ச ரூபா 5.5 லட்ச ரூபா வரைக்குமே கார் கொடுக்க போறோம். எல்லாமே சூப்பரான பிரைஸுக்கு. நிறைய வண்டிகள் இன்னைக்குலாம் விலையை ரொம்ப ரொம்ப உடச்சு விட்டுருக்கோம். ஆல்ரெடி போன அப்டேட்லயே நிறைய வண்டிக்கு சீப் அண்ட் பெஸ்டான ரேட்டு கொடுத்துருந்தோம். பாதிக்கு பாதி வண்டி எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணி பாதிக்கு பாதி வண்டியை காலி பண்ணிட்டீங்க. இன்னைக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்துலாமா? கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் காரு ஒரு லோ பட்ஜெட் காரு, அதுவும் நம்ம நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தா ஒரு செவர்லெட் பீட்டு. செவர்லெட் கார்ல நிறைய பேர் இந்த பீட் வந்து நிறைய விரும்புவீங்க. ஏன்னா மைலேஜ் 25-26 இந்த வண்டி கண்டிப்பா கொடுக்கும். 2012 மாடல், ஒரு எல்டி வேரியண்ட், ஒரு டாப் எண்ட் வேரியண்ட். இந்த வண்டியில வந்து 2 ஏர் பேக் வந்துடும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். எக்ஸ்ட்ரா பிபிஎஸ் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் நல்லா இருக்கும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும்.
வண்டி இன்ஜின் வைஸ் சூப்பராக இருக்கும், பிக்கப் எல்லாமே தரமாக இருக்கும், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட்டிங் பண்ண ப்ரைஸ் வந்து வெறும் 1,55,000 ரூபா மட்டும் தான் கேட்குறோம். 1,55,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணி தரேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. மார்க்கெட்டு 2,45 லட்ச ரூபா 2,50 லட்ச ரூபாய்க்கு கீழே இந்த வண்டி கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் சர்ச் பண்ணிக்கோங்க. 2010 மாடல், ஒரு வெர்னால டிரான்ஸ்ஃபர்மேஷன், 3rd ஓனர் கண்டிஷனில் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் காரு. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், அலாய் வீல்ஸ், 4 டயருமே அபவ் ஒரு 80-90% தான் இருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதோட மெயின் பெனிஃபிட்டே ஆட்டோமேட்டிக்கில் டீசல் கார் தான். மைலேஜுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ண போகிற ப்ரைஸ்ன்றது வெறும் 1,87,000 ரூபா மட்டும்தான். மார்க்கெட்டில் 2,45 லட்ச ரூபா போயிட்டு இருக்க ஒரு காரு. ஆனால் நம்ம ஜெரேமியா கார்ஸோட ப்ரைஸ் வெறும் 1,87,000 ரூபா. நீங்கள் எங்கேனாலும் விசாரிங்க, 2,50 லட்ச ரூபாய் கீழே எங்கேயுமே இந்த வண்டி கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, இதுலேயுமே ஒரு சின்ன நெகோசியேஷன் கண்டிப்பாக உண்டு. இந்த கார் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டொயோட்டா எட்டியாஸ் சின்ன டச்சப் வேலை இருந்துச்சு, அதனால் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு திரும்ப ஒரு அப்டேட் பண்ணுறேன். 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் ஒரு டாக்டர், 2 பேருமே டாக்டர் யூஸ் பண்ண ஒரு கார் தான். வண்டி ஒரு ஜெனுனான கண்டிஷனில் இருக்குது. ஏசி, இன்ஜினு, சஸ்பென்ஷன், டயரு, பாடி லைனு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வர ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்ல லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது, கூலிங் பக்காவாக இருக்கும். பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்பேசியஸான வண்டி தான். டிக்கி ஸ்பேஸ் வந்துடும். எட்டியாஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, மெயின்டெனன்ஸே இருக்காது. பிக்கப் எல்லாமே தரமாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸில் கோட் பண்ணுற ஒரு சூப்பரான ப்ரைஸ் வெறும் 3,68,000 ரூபா தான். இன்றைக்கி எட்டியாஸில் 4 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது. ஆனால் நம்ம ஜெரேமியா கார்ஸில் 3,68,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டியில் ஒரு குறை கூட இருக்காது. ஒரு சூப்பரான ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன். அடுத்ததாக ஒரு i20. நிறைய பேர் நம்மகிட்ட i20 கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்து வந்திருக்கு. 2012 மாடல், ஒரு டீசல் வேரியண்ட்டில் அஸ்டா டைப்பு. அலாய்வில் ஏர்பேக், ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். மைலேஜ் 22-23 கிலோமீட்டர் கண்டிப்பாக கொடுக்கும். வண்டியோட பாடி லைன், இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். 4மே அலாய் வீல்ஸ் வந்துடும். உள்ள ஸ்டேரிங், மோட்டர் கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே வந்துடும். ரிமோட் லாக் வந்துடும். அது இல்லாமல் லெதர் சீட் கவர்ஸ் இருக்கும். கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்கும். வண்டி இது ஒரு கஸ்டமர் வண்டி தான், பார்க்கிங் சேலுக்கு தான் விட்டுருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். டயர் பேன் எல்லாமே அபவ் ஒரு 60-70% எல்லா டயருமே இருக்கும். இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 3,25,000 மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2012 மாடல் டாப் எண்டு வேரியண்ட்டுக்கு. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக இதுக்குமே வாங்கி கொடுக்கலாம். டீ போர்டில் 5 சீட்டர் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே டாடா ஜஸ்ட் ஒரு சூப்பரான காரு. அதாவது ஒரு 5 பேர் போகிற வண்டியில் மைலேஜ் இந்த வண்டியில் 25 சாலிடாக கிடைக்கும். 2016 மாடல். உங்களுக்கு மாடல் லேட்டஸ்ட் ஆயிரும். ஃபுல் ஆப்ஷன் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின், பாடி லைன், டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் எஃப்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்குது. சாரி, இன்சூரன்ஸ் 6 மாதம் இருக்குது. எஃப்சி வந்து 1 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் கவர், ஏசி, கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டி நீங்கள் எடுத்து வேலை பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. எடுத்தோம்னா அப்படியே நீங்கள் ஓட்டிக்கலாம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் 4 லட்ச ரூபா 4,4 லட்ச ரூபாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 3,95,000 சொன்னார். இப்போ 3,65,000 ரூபாய்க்கு வந்திருக்காரு. நீங்கள் நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே குறைச்சி ஒரு சூப்பரான ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக என்னால் வாங்கி கொடுக்க முடியும். ஒரு லோ பட்ஜெட்டில் 78,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 5 சீட்டர், அதுவும் செடான் கார், ஏசி ஒர்க்கிங்கில், எல்பிஜி என்டார்ஸ்மெண்ட்டோட, 4 டயர் ஃபுல்லான கண்டிஷனில், பாடி லைன் எவ்வளோ நீட்டான கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹூண்டாய் அசன்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெறும் 78,000 ரூபா மட்டும் தான் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. 2001 மாடல். வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. பார்ட்டி தனியாக அதுக்குண்டான கேஷ் கொடுத்தா அதையுமே நம்ம போட்டு கொடுத்துடலாம். வண்டியில் 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கும். பின்னாடியே சீட் கவர் எல்லாமே கம்பெனியில் வந்து சூப்பரான ஒரிஜினல் சீட் கவர் அப்படியே இருக்குது. கோயா சீட் இதெல்லாம். வண்டியோட இன்ஜின் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்டார்ஸ்மெண்ட்டோட இருக்குது. ஏசி கூலிங் எல்லாமே தரமாக இருக்குது. வெறும் 78,000 ரூபா மட்டும் தான் கோட்டிங் ப்ரைஸு. நேரில் வாங்க, அதையுமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன். 2 ரூபா 2,000 ரூபா பட்ஜெட்டில் 7 சீட்டர், அதுவும் டவேராலாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் 2005 மாடல் 2006 மாடல் தான் கிடைக்கும்.
நம்மகிட்டே இன்னும் 2005 மாடலாக இருக்குது, 26,000 கரண்ட், அதுவே 2,4 லட்ச ரூபா சொன்னாங்க. இப்போ தான் நம்ம பார்ட்டியை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இது 2009 மாடல், 9 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது, எஃப்சி கரண்டாக இருக்குது. எஃப்சி முடிஞ்சாலும் 5 வருஷம் ரெனுவல் கூட பண்ணி கொடுத்தலான் இருக்காங்க பார்ட்டி. அவர் 2.25 லட்ச ரூபா கோட்டிங் பண்ணியிருந்தாரு. நம்ம அவ்வளோக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்னுமே பார்கெயின் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க, நல்ல லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும், நல்ல ஆடியோ சிஸ்டம், எக்ஸ்ட்ரா கேரியரு, டயர் 4மே ஒரு 50 to 60% இருக்கும். ஏசி வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும். பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்க. ஒரு 10 பேர் அசால்ட்டா போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இன்ஜின் குவாலிட்டிலாம் பக்காவா இருக்கு, பாடி லைனுமே சூப்பரா இருக்கு. வண்டியை பார்த்தாலே தெரியும், டிங்கரிங் வேலைலாம் எதுவுமே இல்லாம ஒரு தரமான கண்டிஷன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த காருக்கு நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி நம்மகிட்ட சொல்லியிருந்தது 2.25 லட்ச ரூபா. ஆனா நம்ம அவர்கிட்ட அவ்வளோதான் போகாதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வெறும் 2,50,000 ரூபா மட்டும் தான் கோட் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க நேரில் வாங்க, வண்டியை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே 2009 டவேரா கிடையாது. நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு செக் பண்ணிட்டே வாங்க. வெறும் 2,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது டாடா இண்டிகா 2008 மாடல். இதுக்குமே 5 வருஷம் எஃப்சி எடுத்தே கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் நம்பர்ல பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர், ஏசி எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாய் நல்லா இருக்கு. வெறும் 1,25,000 ரூபா நம்ம பார்ட்டி ஆல்ரெடி கோட் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட சொல்லி அவ்வளவு போகாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 1,10,000 ரூபாய்க்கு ஃபைனலா சொல்லியிருக்கிறாரு. நீங்க நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க. இன்னுமே அவர்கிட்ட சூப்பரான பிரைஸ் பேசி நல்லபடியா வாங்கி கொடுத்தோம். அடுத்ததா ஆல்டோ. இன்னைக்கு ஆல்டோலாம் 2008 மாடல் வச்சுட்டு 1,50,000 ரூபா, 1,60,000 ரூபா கேட்டுருக்காங்க. 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷன், இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, டயரு, பாடி, இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க எடுத்து வேற ஒன்றும் மேஜரா பாக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம பார்ட்டி 1,90,000 ரூபா கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெறும் 1,78,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை ஃபைனலா கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதுலேயே ஒரு சின்ன நெகோசியபிள் இருந்தா கண்டிப்பா பண்ணித்தாரு. 2010 மாடல் மகேந்திரா சைலோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு E8 வேரியண்ட். கஸ்டமர் ரொம்ப 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 கேஷ் அர்ஜென்ட்ல இருக்காரு. நேரில் வாங்க. அவர் சொல்லியிருந்த விலையெல்லாம் 3,00,000 ரூபா, 3,4 லட்ச ரூபா சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க நேரில் வந்து வண்டியை ஓடி பார்த்துட்டு ஒரு ஆஃபர் கொடுங்க, கண்டிப்பா ஒரு சூப்பரான பிரைஸ் இந்த வண்டி கிடைக்கும். டீலர் கூட வாங்க, கண்டிப்பா டீலருக்கே கிடைக்கும். ஏன்னா என்னால எல்லாமே ஓப்பனா அந்த வீடியோலயே சொல்ல முடியாது. நீங்க நேரம் வாங்க, கண்டிப்பா ஒரு சூப்பரான பிரைஸ் இந்த வண்டி கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா ஃபோர்டு ஃபியஸ்டா 2009 மாடல் டீசல் வேரியண்ட். வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு, எஃப்சி எடுக்கனால 5 வருஷம் எடுத்து கொடுத்துருவோம். வெறும் 1,35,000 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுப்பாங்க. அதுவுமே பிக்சடு பிரைஸ் இல்லை. நீங்க நேரில் வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இதையுமே சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா குறைச்சு வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு ஸ்டைலோ E4 2010 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல, இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, ஆயில் சர்வீஸ், கூலண்ட் ஆயில் எல்லாமே மாத்திருக்காங்க. டயர் பாயிண்ட் நல்லா இருக்கும், பாடி, இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். 3,4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு டீலர் பிரைஸ்க்கே நடக்கும் கண்டிப்பா. அடுத்ததான் நீங்க பாக்குறது டாடா விஸ்டா TN 69 நம்பர். ஒரு 2 ஓனர் கண்டிஷன்ல, 5 வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. 1,30,000 ரூபா மட்டும் பார்ட்டி கேட்டிருக்காங்க. அதுவுமே பிக்சடு பிரைஸ் இல்லை, கண்டிப்பா ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் உண்டு. அடுத்ததா ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க. வெறும் 1,65,000 ரூபா பட்ஜெட்ல 2004 மாடல் ஸ்கார்பியோ, எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாலும் எடுத்தே கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸுமே பிக்ஸ்டு கிடையாது. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நெகோசியபிள் பிரைஸ் உண்டு. இது 2005 மாடல் டவேரா, 26 வரை எஃப்சி கரண்டா இருக்கு. ஒரு 7 சீட்டர் லோ பட்ஜெட்ல 2,4 லட்ச ரூபா பார்ட்டி கேட்டிருந்தாரு. அவ்வளவு போகான்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலா 1,98,000 ரூபா கேட்கிறாரு. டவேரா 1,98,000 ரூபாய்க்குலாம் எங்கேயுமே கிடையாது. அதுவும் எஃப்சிலாம் கரண்டோட இருக்கு. நேரில் வாங்க, இதையுமே ஒரு குறைச்சு நல்ல பிரைஸ்க்கு பண்ணி தரேன். 2009 மாடல் இண்டிகோ பார்ட்டி வண்டி தான். வண்டி TDI இன்ஜின், சாதா இன்ஜின், எஃப்சி கரண்டா இருக்கு. வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். இன்ஜின் எல்லாமே 1,30,000 ரூபா கேட்டிருந்தாங்க. பிக்சடு பிரைஸ் இல்லை. நேரில் வாங்க, டீலருக்குமே இந்த வண்டி செட் ஆகும். ஏன்னா இந்த டைம் நம்ம போட்டிருக்க நிறைய கார் வந்து டீலருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த வேகனார் அப்படித்தான். 2007 மாடலு, 28 வரை எஃப்சி கரண்டா இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, LPG வந்துடும், என்டாஸ்மெண்டோட வந்துடும், ரவுண்ட் டேங்க், பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டியில பாடி, இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும். இது 1,35,000 ரூபா நம்ம பார்ட்டி கேட்டிருந்தாங்க. இதுவுமே பிக்சடு பிரைஸ் இல்லை. இதுவுமே டீலருக்கு ஆல்ரெடி, டீலர்னா ஒரு 1 லட்ச ரூபா 1,10 ரேஞ்சுக்கு நிறைய டீலர் இந்த வண்டியில எடுப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதையுமே உடைச்சு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். இது வந்து 2014-15 ஃபோர்டு ஃபிகோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல, ஃபுல் லோன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். வெறும் 2,20,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது. சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் இந்த வண்டியிலுமே கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா இனோவா 2008 மாடல்,
எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்ச கண்டிஷன்ல இருக்கு, எடுத்தே கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க பார்ட்டி. ஒரு வி வேரியன்ட் டாப் மாடல் 5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டியுமே உடனே நீங்க வர சொல்லுங்க, வண்டியை பார்க்க சொல்லுங்க, நம்ம என்ன உண்டானதோ குறைச்சு கொடுத்துருவோன்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 2007 மாடல் இனோவா லோ பட்ஜெட்ல, நம்மகிட்ட லோ பட்ஜெட்ல எல்லா 7 சீட்டுமே இருக்கு. இனோவா, டவேரா, சைலோ, ஸ்கார்பியோ எல்லா வண்டியுமே இருக்கு. இந்த வண்டி வெறும் 3,68,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பிக்சர் பிரைஸ் கிடையாது, நீங்க நேரில் வாங்க, கண்டிப்பா இதுக்குமே ஒரு சூப்பரான பிரைஸ் உண்டு. அடுத்ததா ஒரு ஃபியட் புண்டோ ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு கார் தான், அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட், வெறும் 1,30,000 ரூபா தான் கேட்குறாங்க. 2010 மாடல், இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, இன்ஜின், டயர், பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்டீரியர் லெதர் சீட் கவர்ஸோட வந்துடும். வெறும் 1,30,000 ரூபா தான். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, இதுவுமே குறைச்சு நல்ல பிரைஸ்க்கு கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். அடுத்ததா நம்ம பாக்குறது ஸ்கோடா லாரா, ஒரு ஆட்டோமேட்டிக் காரு, சன்ரூஃபோட வந்துடும். லோ பட்ஜெட்ல 2 லட்ச ரூபாக்குள்ள உள்ள பட்ஜெட்ல எனக்கு இப்படி ஒரு லக்ஸரி கார் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணுங்க. 2008 மாடல், எஃப்சி வேணாலும் எடுத்தே கொடுத்துருவோம். சன்ரூஃப் ஒர்க்கிங்ல இருக்கு, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு, 4 பிராண்ட் நியூ டயர்ஸ், அலாய் வீல், ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இந்த வண்டிக்கு வெறும் 1,98,000 ரூபா தான் கேட்குறாங்க. நீங்க நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன். அதுக்கப்புறம் 2010 மாடல் ஸ்கோடா லாரா ஒன்று இருக்கு, இதுவுமே ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் தான். இதுலயுமே 4 பிராண்ட் நியூ டயர்ஸ், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு, இன்ஜின், பாடி லைன், சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும். 2,45,000 ரூபா இப்போ கஸ்டமர் கேட்குறாரு. நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்க, கண்டிப்பா ஒரு நெகோசியபிள் கண்டிப்பா இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜென் எஸ்டில ஒரு குட்டி இனோவான்னு சொல்லலாம். 2007 மாடல், 27 வரை ரெக்கார்டு கரண்டா இருக்கு. வெறும் 1,30,000 ரூபா தான் கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காரு. நேரில் வாங்க, வண்டி இன்ஜின் அவ்வளோ தூரம் 100க்கு 100 இருக்கும். இந்த வண்டிக்கு வெறும் 1,30,000 ரூபான்றது பிக்சர் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கண்டிப்பா ஒரு நெகோசியபிள் இருக்கும். அடுத்ததா 2008 மாடல் ஸ்விஃப்ட் விடிஐ டீசல் வேரியண்ட், ரெக்கார்டு 28 வரை கரண்டா இருக்கு, 29 வரை கரண்டா இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு, ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் வெறும் 1,85,000 ரூபா மட்டும் தான் கேட்குறோம். கிட்டத்தட்ட நீங்க நேரம் வந்தீங்கன்னா ஒரு 1,68, 1,69 அந்த ரேஞ்சுக்கு 1,70க்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ரேட் பேசி கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெரேமியா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். ஆனால் லோ பட்ஜெட்னு வரும்போது நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோமே, நம்ம ஜெரேமியா கார்ஸ் பொறுத்தவரைக்கும் லோக்கல் விருதுநகர் மாவட்டம் இந்த சரௌண்டிங்ல என்ன பட்ஜெட்டா இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெளியூர்ல இருந்து வரும்போது மாடலை பேஸ் பண்ணியும் அவங்க சிவில் ஸ்கோரை பேஸ் பண்ணியும் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரேட்டா கொடுங்க, அதே மாதிரி பெஸ்ட்டான வண்டிகள் எல்லாமே கொடுங்க. கண்டிப்பா நம்ம எடுக்கிறதுல ஒரு 80% நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுவுமே டீலர் பிரைஸை விட கம்மியா தான் எடுத்துட்டு போயிருக்கேன். இன்னைக்கு போட்ட வீடியோலுமே நிறைய கஸ்டமருக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியை நான் டீலருக்கு கொடுக்கறத விட அந்த ரேட்டுக்கு ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தேன்னா அது எனக்கு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதனால நிறைய கஸ்டமர் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும், அதுவும் ஜெரேமியா கார்ஸினுடைய அடுத்தடுத்த அப்டேட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.